அதனால தான் நமது இளைஞர்கள் எல்லாம் அவரை அப்பா அப்பான்னு கூப்பிடும்போது எவ்வளோ சந்தோஷப்படுறார். ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா டி நகருக்கு ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்காரு. ஒரு சின்ன குழந்தை. அந்த குழந்தை பை தாத்தா அப்படின்னு சொல்லியிருக்கு. யார் அந்த குழந்தை பை தாத்தான்னு சொல்லுது? தாத்தான்னு சொல்லவும் இவருக்கு பேரப்பிள்ளை மாதிரி ஞாபகம் அந்த குழந்தை யாருன்னு வர சொல்லு அப்படின்னு சொல்லி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி அந்த அலுவலகத்துக்கு வர சொல்லியிருக்காரு. உதயநிதி தம்பியோட சட்டமன்ற அலுவலகத்துக்கு. அப்போ பார்த்தா அந்த குழந்தைக்கு ஒரு அபூர்வமான நோய். என்ன நோய்னா ரத்தம் உறையாது. ஒரு சின்ன ஒரு காயம் பட்டாலும் ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கும், உறையாது, குழந்தை செத்துரும். அப்படிப்பட்ட ஒரு மோசமான நோய்க்கு ஆட்பட்ட அந்த குழந்தைய பார்த்துட்டு, இந்த குழந்தைக்கு எவ்வளவு செலவானாலும் அந்த சிகிச்சைக்கு நான் செலவிடுகிறேன்னு சொல்லி ஜெர்மனியிலிருந்தெல்லாம் மருத்துவர்களை வரவழைத்து அந்த நோயை குணப்படுத்தி இன்னைக்கு அந்த குழந்தை பள்ளிக்கு சென்று மிக சிறப்பாக படித்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், கஷ்டப்படுபவர்களை பார்த்து கண்ணீர் விடும் தாயை போன்ற தாயுமானவர் தான் நம் தமிழகத்தினுடைய முதலமைச்சர். இப்படி ஒரு முதலமைச்சர் உலகத்தில் வேற எங்கேயாவது கிடப்பாங்களா? டே அப்பா, இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம எடப்பாடி பழனிசாமி நானே ஒவ்வொரு தொகுதியிலையும் இப்போ பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கேன். 210 தொகுதியில் நாங்கள் ஜெயிப்போம். ஐயோ, ஏற்கனவே 10 தடவை பிரேக் டவுன் ஆன வண்டி நின்னா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, பெட்ரோல் இல்லை. இந்த வண்டி 210 தொகுதியில் ஜெயிக்கும்னு ஊராக பச்சை கலர் பஸ் எடுத்துக்கிட்டு போய் லேகியம் விற்றுக்கிட்டு இருக்காரு. லேகியம் எப்படி விற்பாங்க பார்த்துருக்கீங்களா? அரிசி வியாபாரி அரிசி விற்பான், வெங்காய வியாபாரி வெங்காயம் விற்பான். லேகியம் நாகமலை தோகமலை நடுவருக்கு வீரமலை சுற்றி படர்ந்த மலை சூதாடு வையமலை சித்தி மலை சிவன் மலை கொல்லிமலை கொடகுமலை இந்த 10 மலையிலையும் தேடி கண்டுபிடிக்க முடியாத விதையெடுத்து உருவாக்கப்பட்ட லேகியம். 15-20 பேர் சுற்றி நின்ட்டான். அண்ணன் என்னமோ வித்துக்கிட்டு இருக்காரான்னு. ஆக்கல பித்தல்ல சுத்தல்ல பார்த்தால் அந்த 4 லோகத்திலையும் தேடி கண்டுபிடிக்க முடியாத ஒரு விதையெடுத்து அந்த விதையிலிருந்து ஒரு சார் எடுத்து 2ஐயும் மிக்ஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட லேகியம். சில பேர் காலையில் வாளியில் தண்ணி எடுத்துக்கிட்டு சென்டர் பண்ணி உட்காருவான். முக்குவான், முனகுவான், திக்குவான், திணறுவான், எந்திரிப்பான், உட்காருவான். மேட்ரு கீழே இறங்க முடியாமல் டமால் டுமால் டுமீர் டமீர்னு சவுண்டுகள் வந்துக்கிட்டு இருக்கான். மேட்ரு கீழே இறங்க முடியாமல் சிரமப்படுவாங்க. நம்ம லேகியத்தை காலையில் ஒரு உருண்டை, மத்தியானம் ஒரு உருண்டையை பிடிச்சி கொடுத்து ஒரு செம்பு சுடுதண்ணியை உள்ளே ஊற்றுனான்னா காலையில் சென்டர் பண்ணி உட்கார்றதுக்கு முன்னாடியே சும்மா கலன்னு நாட்டுக்கொட்டை செட்டியார் காசை கொட்டின மாதிரி சும்மா பிரித்துன்னு போய் சக்கரை தண்ணியை விற்றுக்கிட்டு போயிட்டு இருக்கான். எடப்பாடி பழனிசாமி சக்கரை தண்ணியை விற்றுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு இப்போ பிரச்சாரம் பண்ணுறதுக்கு பாயிண்டே இல்லை, ஒன்றுமே இல்லை. அனைத்தையும் செய்து முடித்து விட்டு அடுத்த ஆட்சிக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தொகுதி தோறும் எங்களை போன்றவர்களை அனுப்பி அடுத்த ஆட்சியில் எப்படி நல்லது செய்யணும்னு கேட்டு வர சொல்லியிருக்கார். குறிஞ்சிப்பாடியில் ஒரு கூட்டம் போட்டோம். அந்த ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை பிரமுகர்களும் அடுத்த ஆட்சியில் எங்களுக்கு இதெல்லாம் செய்யணும்ட்டு நிறைய கோரிக்கைகளை அமைச்சரிடம் தந்திருக்கிறார்கள், என்னிடமும் தந்திருக்கிறார். இவர் தான் உண்மையான தலைவரா? பொய் வாக்குறுதிகளையும் பொய்யையுமே பேசி கொண்டிருக்கக்கூடியவர். இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை பற்றி ஒரு வீடியோ இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு. என்ன தெரியுமா? இதயக்கனி படம் பார்த்துருக்காங்க உட்காந்து. ஏன்னா வேற வேலை இல்லை, தோக்கத்தான் போகிறான். எம்ஜிஆர் படத்தையாவது பார்த்துட்டு உட்காந்துருப்பேன். இப்படி உட்காந்துருக்காங்க. இதயக்கனியில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு உங்களுக்கு தெரியுமில்ல? இன்பமே உந்தன் பேர் பெண்மையோ என் இதயக்கனி நீ சொல்லும் சொல்லில் மழலை கிளி என் நெஞ்சில் ஆடும் பருவக்கொடி சர்க்கரை பந்தல் நான். அப்ப எடப்பாடியை காட்டுறாங்க, அழுதுகிட்டு உட்காந்துருக்காரு. இதை எப்படி ஷூட் பண்ணாங்கன்னே தெரில. இதயக்கனி எம்ஜிஆர் பாட்டு, எடப்பாடியை காட்டுறேன், அழுகுறாரு. இதயக்கனியை பார்த்துட்டு அழுகுறாருன்னா என்ன அர்த்தம்னா, மாப்பிள்ளை மேட்ரு முடிய போகுது, மாப்பிள்ளை கட்சியும் முடிய போகுது, மேட்ரு முடிய போகுதுன்ட்டு
இதயக்கினி படத்தில் உட்காந்து அழுகுறாருன்னா இப்போ எவ்வளோ தூரம் பயந்துருக்காருன்னு யோசனை பண்ணி பாருங்க. இதில் நம்ம பாஜகவை சேர்ந்த அம்மா தமிழிசை சவுந்தரராஜன், எங்கள் ஐயா இலக்கிய தென்றல் குமரி ஆனந்தன் பெற்றெடுத்த அற்புதமான மகள் இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டு பறக்கிறத விட்ட கதையா கவர்னர் பதவியை விட்டுவிட்டு இப்போ பாவமான்னுட்டு இப்போ ஒரு உதாரணம் சொன்னாங்க. அந்த அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? எங்களுடைய கூட்டணி எப்படிப்பட்ட கூட்டணி தெரியுமா? இலையை போட்டு அதில் சிவப்பு கலர் சாம்பார், அதாவது காவி கலரில் சாம்பார் ஊற்றி, கேரட்டு, சிவப்பு கலர் கேரட்டு, வெள்ளை கலர் முள்ளங்கி, அதுக்கப்புறம் பச்சை கலர் பீன்ஸ், இந்தியா அப்படிங்கிற 3 கலரில் கூட்டு வச்சுருக்காங்களாம். 10க்கு மாம்பழம் வச்சுருக்காங்களாம். சைக்கிளில் போய் பாயாசம் வாங்கிட்டு வந்திருக்காராம். இதெல்லாம் உங்கள் கூட்டணி கட்சி சின்னம். இலை, அதுக்கப்புறம் மாம்பழம், சைக்கிள் எது? ஜிகே வாசன். சைக்கிளில் போய் பாயாசம் வாங்கிட்டு வந்து ஒரு ஏழைக்கு கொடுத்தவுடன் அவனுடைய முகம் தாமரை போர் மலர்ந்தது. அம்மாவோட அரிய கண்டுபிடிப்பு. மேலிதன்னில் ஒரு மனதாகி பேட்டை துள்ளி. அடுத்த வரி தான் ரொம்ப முக்கியம். அருமை நண்பராம் வாபரை தொழுது ஐயரின் அருள்மலை ஏறிடுவார். ஐயப்பனுடைய ஃப்ரெண்டு வாபர் என்ற இஸ்லாமிய சாமியை கும்பிட்டு விட்டுத்தான் ஐயப்பன் என்கிட்ட வரணும்னு சொல்லியிருக்காருனா, மத ஒற்றுமையை விரும்புவது சாமி. ஆனால் அந்த மதத்தால் நம்மை பிரிக்க நினைப்பது பாஜக. அது தமிழ்நாடு பெரியார் என்ற கோட்டையில் உங்களுடைய பிரச்சாரமோ பாட்சாவோ ஒரு காலம் எடுபடாது. எங்கள் தலைவர் மு.க. ஸ்டாலின் தமிழகத்தை தலைகுனிய விடாமல் தன்மானத்தையும் பகுத்தறிவையும் வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைவர். அவர் என்ன சொல்றாருன்னா, திராவிடம் என்பது எதையும் பிரிக்காது, சேர்த்து வைக்கும். திராவிடம் என்பது எதையும் இடிக்காது, கட்டுவதற்கு உதவி செய்யும். திராவிடம் என்பது யாரையும் பிரித்து பார்க்காது, எல்லோரையும் சமமாக நினைக்கும். எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க செய்வதுதான் திராவிட மாடல் ஆட்சி என்று 5 ஆண்டுகள் வெற்றிகரமான ஆட்சியை நடத்தி பள்ளி குழந்தைகளுக்கு அருமையான காலை உணவு தந்த தலைவர். ஆதரவற்ற குழந்தைகளுக்கு மாதம் 2000 ரூபாய் கொடுத்த அன்பு கரங்கள் திட்டத்தை கொடுத்த தலைவர். வேலை பார்க்கும் பெண்களுக்கு தோழி என்ற விடுதியை உருவாக்கி அவர்களுக்கு பாதுகாப்பு தந்த தலைவர். பெற்றோர்கள், பிள்ளைகளால் நிராகரிக்கப்பட்ட பெற்றோர்களுக்கு அன்பு இல்லம் என்ற ஒரு இல்லத்தை உருவாக்கி முதியோர் இல்லத்தை அரசாங்கமே உருவாக்கி கொடுத்த தலைவர் நம் திராவிட மாடல் முதல்வர். படிக்க இருக்கக்கூடிய பெண்கள் கல்லூரியில் படிப்பதற்கு புதுமை பெண் திட்டம், மாணவர்களுக்கு தமிழ் புதவன் திட்டம், படித்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் திறமையை வளர்த்து கொள்வதற்கு நான் முதல்வன் திட்டம் என்று வரிசையாக திட்டங்களை தீட்டி மக்களின் நெஞ்சங்களில் தனக்கென்று ஒரு இடத்தை வைத்த மு.க. ஸ்டாலின் என்ற அந்த தலைவனை மக்களிடமிருந்து யாராலும் பிரிக்க முடியாது. 2026 தளபதி மு.க. ஸ்டாலின் தான் 2வது முறையாக மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்பார். திராவிட முன்னேற்ற கழகம் 7வது முறையாக ஆட்சி அமைக்கும். தமிழ்நாடு யாருக்கும் தலைகுனியாது என்று சொல்லி நான் சொல்கின்ற அந்த கோஷத்தை எல்லாரும் உறக்க சொல்லி நம் தளபதியின் வெற்றிக்காக நாம் அந்த கோஷத்தை சொல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.